ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தீயல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பாவக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சு செய்யுங்க. பெரிய வெங்காயம் வச்சு செஞ்சதுலேயும் டேஸ்ட் ஒன்றும் கம்மியாகலை, செம்ம டேஸ்ட்டாக இருந்து. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் பாம் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போவும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி ஊற போட்டு வச்சுருந்ததை பிசைஞ்சு ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த வேகிற கேப்பில் வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சோண்டு தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இது வந்து சுடுசாதம், தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள்.